தனுசு ராசி நண்பர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக 90% உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறது. மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவரும் இப்போது சரியான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்பொழுது திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்திலே இதுக்கு முதல் பார்க்கக்கூடிய வரன்கள் எவ்வளவு பார்த்துருந்தாலும் தடைகளும் தாமதங்களும் கொடுத்து கொண்டே இருந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர் சிறந்த பலனை கொடுக்கும். 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பது பெரிய தொகை, தினசரி வருமானத்தோட வருமானம், பொருளாதாரம், கொடுக்கலவங்கள், மூத்த சகோதரர்களை பற்றிய கவலைகள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பொருளாதாரமே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். மருத்துவமனை செலவு, ஆஸ்பத்திரி செலவுகள் இதெல்லாம் இருந்தால் இப்போ சற்று குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும். தனுசு ராசியை பார்க்கறதுனால குரு தன் வீட்டை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மருத்துவமனை செலவு பிரச்சனை இப்பொழுது சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். 9ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பது தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானம், வெற்றி, சிறுதூர பயணங்கள், சிறுதூர போன் மூலத்தில், அதாவது போன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், போனில் பேசக்கூடிய விஷயங்கள் இளைய இருந்தாலும் இப்பொழுதுக்கு சரியான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தன்னுடைய குழந்தைகள் ஒரு போட்டி, தேர்வு இதுகளில் வெற்றியாகிறது, பரிசு பொருள் வாங்குது, இதில் சிறந்து விளங்கக்கூடிய பலன்களை காட்டக்கூடிய அமைப்பு. கோயில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் அல்லது வியாழக்கிழமை சாய்பாபா கோயில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலன் இருக்கும். ஆஞ்சநேயர்களுக்கு ஒரு துளசி மடம் சாத்தி 2 நெய் விளக்கு ஏற்றி ஆஞ்சநேயருடைய அஷ்டவர்க்கம் தினந்தோறும் சனிக்கிழமை படித்து வந்தாலும் சரி, அல்லது வியாழக்கிழமை குரு பகவான் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுறது சிறந்த பலனாக இருக்கும். பக்கத்தில் சாய்பாபா கோயில்கள் போயிட்டு வர ரொம்ப சிறந்த பலன்கள் கொடுக்கும். நேரம் சாய்பாபா கோயில் என்றால் 11 to 12 to 1 மணிக்கு உச்சி பொழுது வழிபாடு பண்ணுறது சிறப்பு. பக்கத்தில் தட்சிணாமூர்த்திக்கு போகிறது இருந்தால் 6 to 7 போயிட்டு வர்றது, வியாழக்கிழமை 6 to 7 போயிட்டு வர்றது ரொம்ப சிறந்த பலன். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி ஒரு சுண்டல் மாலை வைத்து ஒரு மல்லிகைப்பூ 50 கிராம் போட்டு தலையில் வைத்து வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறந்த பலனை. நன்றி.